பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் வழியே தேவன் திறக்க போகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு வழிய ஆண்டவர் திறக்க போறாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வழிகளும் கதவுகளால் பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இன்றைய காலகட்டத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு உள்ள வழிய கதவை ஆண்டவர் திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. அந்த வழி மனிதர்களால் திறக்க முடியாத ஒரு வழியா இருக்கும். அந்த கதவை மனிதன் நினைச்சா திறக்க முடியாது. ஆனா யார் நினைச்சா திறக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க வழிகள், எல்லா வழிகளும் பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்க போக முடியும்? எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு போச்சு, எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கலாம் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கான கதவை, உங்களுக்கான வழிய திறக்கிறாரு. இப்போ நம்ம பைபிள்ல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். பாருங்க, நம்ம விசுவாசத்தோட வேண்டிக் கொள்கிறதற்கும் நம்ம விசுவாசத்தோட நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில நல்லா எல்லா கதவும் பூட்டப்பட்டுச்சு. ஆனா வேண்டுதல் மட்டும் இருக்கு. கண்டிப்பா என்னுடைய ஆண்டவர் நான் வேண்டிக் கொள்ளுகிறதையும் நினைக்கிறதையும் கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் மட்டும் எனக்கிட்ட இருக்கு. ஆனா சூழ்நிலை பார்த்தா எல்லா கதவும் பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? கண்டிப்பா பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. உங்களுக்குள்ள விசுவாசம் என்னும் கிரியையை பொறுத்து ஆண்டவர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு கவலை வரும்போது மனிதர்கள்ட்ட போய் உதவி கேட்டு கையேந்தி நிக்கிற சில பேர் இருக்காங்க. மனிதர்களும் பிரியமானவர்களும் நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குகளும் கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, ஒரு கஷ்டம் வருது, ஒரு வேதனை வருது, அப்போ அந்த வாக்கு கொடுத்த மனிதர்கள் கூடவே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தாங்க. வாக்கு கொடுப்பாங்க, ஆனா இருக்கிறது கஷ்டம். ஆனா நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். ஒரு வாக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த வாக்க அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. அருமையான மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு போயிட்டா? இந்த கதவுலாம் திறக்காதாப்பா? என் வாழ்க்கையில எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி தவிக்கிறேனே. ஆனா சூழ்நிலைகள் என்னமோ என் வாழ்க்கையில எல்லாமே பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குதே. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக பூட்டப்பட்ட கதவை பார்த்து ஏக்கத்தோட காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில
இந்த பூட்டப்பட்ட கதவுகள் திறந்து அந்த பூட்டப்பட்ட கதவுகளின் வழி அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவுகள் எப்படி செங்கடல் ரெண்டா பிளந்தோ, எப்படி ஊனமுற்றவர்கள் எழும்பி நடந்தாங்களோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் பூட்டப்பட்ட கதவுகள் நிறைஞ்ச உங்க வாழ்க்கையில திடீரென ஒரு அற்புதம், அந்த அற்புதம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால நடக்கும். கற்பத்தின் கனிக்கான அற்புதம் இல்லையே, கற்பத்தின் கனி இல்லையே, வருடங்கள் செல்லுகின்றனவே அப்படின்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு பிரியமானவளே. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்ய முடியும். வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள கர்த்தர். அவர் நினைச்சாருன்னா முடியாது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கைவிட்ட அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதன் வழியா மகிமைப்பட அவரால முடியும். உனக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு சின்ன விசுவாசம், கடுகளவு உள்ள விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு உன் வாழ்க்கையில? அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசத்தோடு நீ கேட்கிறாயா, இல்ல வாயின் வார்த்தைகள் மூலம் கேட்கிறாயா? கொஞ்சம் சிந்திச்சுப்ப. நீ விசுவாசத்தோடு கேட்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரின் வாக்கு மாறாத ஒரு வாக்கு தத்தம் தருகிற தேவன் அவர். அந்த வாக்கு தத்தத்தை உனக்கானது அப்படின்னு சொல்லி ஈருக பற்றி கொண்டு நீ ஜெபிக்கிற வேளையில அற்புதத்தோட ஆண்டவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க மனிதரால் முடியாது, ஆனால் யாரால முடியும்? இந்த அகில உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால இது பூட்டப்பட்ட கதவுகளை திறக்க முடியும். பாவிக்கு அது பூட்டப்பட்டதாகவே இருக்கும், ஆனால் நீ நம்ப முடியாத நேரத்துல, நம்ப முடியாத வேளையில அந்த பூட்டப்பட்ட கதவுகள் திறந்து உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். ஆமீன். ஹல்லேலூயா. கண்கள்ல இருந்து கண்ணீர், அற்புதம் நடக்கவில்லையே என்று கண்கள்ல இருந்து கண்ணீர், அந்த கண்ணீரை காண்கிற தேவன் உன் பக்கத்துல உன் அருகில இருக்கிறாரு. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வீங்களா, அதிசயம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி நீ கேட்கிற நொடியில, கேட்கிற வேலையில உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவார். இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கையில கதவுகள் திறக்காதா? பூட்டப்பட்ட கதவுகள் திறக்காதா? அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி இயக்கத்தோட, கலக்கத்தோட, கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள தேவனே, வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறப்பா. எந்தெந்த காரியத்துல பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க வேண்டும் என்று காத்திருந்து நம்பிக்கையோட ஜெபிக்கிறாங்களோ, விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்களோ, அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த பரமதந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். கண்டிப்பா அற்புதத்தை செய்வார். ஆமீன்.